ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல ChatGPT அப்புறம் Gemini ரெண்டு ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுவும் நீங்க 10th 12th படிக்கிறீங்கன்னா போர்டு எக்ஸாம் எதுனா இருக்குங்க 10th 12th மட்டும் இல்ல, ஆனா எதுனா ஒரு எக்ஸாம் எதுனா காலேஜ் இருந்தா கூட நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க எப்படி ஏஐ யூஸ் பண்ணணும், எப்படி நல்லா கத்துக்கணும், எப்படி கான்செப்ட்ஸ் நல்லா புரியுதுன்னு காட்ட போறேன். நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரியும் ChatGPT நான் இந்த வீடியோல சும்மா காட்ட போறேன். நீங்க சும்மா கூகுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ChatGPTன்னு போடுங்க. அப்புறம் நீங்க இந்த வெப்சைட் முதல்ல வரும். ட்ரை ChatGPTன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப் பேஜுக்கு வரும். நான் இப்போ சும்மா லாக் அவுட் பண்ண போறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி லாகின் பண்ணதுக்கு. சும்மா லாகின் பண்ணிட்டு கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. அதே மாதிரி நீங்க ஜெமினின்னு போய் பாத்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ தான், ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணதுக்கு. நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன், நான் இப்போ லாக் அவுட் பண்ண போறேன். சரி, பரவாயில்ல. அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சும்மா கூகுளுக்கு போயிட்டு ChatGPT ஜெமினி டைப் பண்ணிட்ட பிறகு நீங்க லாகின் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோல 10 மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் 12th கிரேட் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அப்படின்னா நீங்க 12th கிரேட்ல எதுனா போர்டு எக்ஸாம் எதுனா இருந்தீங்கன்னா அது இந்த வீடியோ மேக்ஸ் காட்ட போறேன். நான் மற்ற வீடியோல வேற சப்ஜெக்ட் காட்டுறேன். ChatGPT யூஸ் பண்ணி எப்படி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும், அதெல்லாம் ஃபுல்லா காட்ட போறேன். இப்போ ChatGPTல நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா இங்க இந்த மாதிரி லே அவுட் வருவீங்க, ஒரு டேப் மாதிரி. டேபுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்கலாம். ChatGPT நம்ம கிட்ட பேசும், நம்ம மனுஷன் பேசுற மாதிரி பேசும். கேன் யூ சே ஹாய் டு மீ இன் தமிழ்? இது தமிழ்ல கூட பேசும். தமிழ்ல எல்லா லாங்குவேஜ்ல பேசும். இப்போ நான் முதல் கொஸ்டின் என்ன பண்ண போறேன்னா, ஹே ப்ளீஸ் ஹெல்ப் மீ understand the question and the solution to this problem. அப்படின்னா நம்ம தரப்போற ப்ராப்ளம்க்கு அந்த கொஸ்டினும் ஆன்சர் எப்படி எழுதணும் நம்ம ப்ராம்ப்ட் பார்த்தா போறோம். இது பேர் ஒரு ப்ராம்ப்ட். இந்த டாபிக் என்னன்னா டிஃபரன்சியேஷன். 10th கிரேட் எக்ஸாம்ல பார்த்துருப்பீங்க, 12th கிரேட் பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா டிஃபரன்ஷியேட் y equals 3x sin xy அப்படின்னு. சும்மா ஒரு கொஸ்டின் இது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ChatGPTயே அந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சு. ஓகே, let's break this down step by step அப்படின்னு. கால்குலேஷன் கூட கரெக்டா பண்ணுது. டிஃபரன்ஷியேட் இப்போ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்க ChatGPT. இந்த ஃபைனல் ஆன்சர். இதே மாதிரி நம்ம நிறைய கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு இன்டிகிரேஷன் ப்ராப்ளம் தந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒரே வார்த்தை இங்க ப்ராம்ப்ட் தந்துட்டா ChatGPT புரிஞ்சுடும். சரி, இந்த கான்டெக்ட்ல நம்ம எதா பண்ண போறோம், மேத் எக்ஸாம் சால்வ் பண்ண போறோம், கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதே மாதிரி ஆன்சர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு. இப்போ separate the integral, break down the integrals for each term, integrate each term individually அப்படின்னு காட்டுது, combine the results, the final answer. இப்போ நம்ம ஓகே சரி, எதனா ஒரு கேள்வி இருந்தா ஓகே how do you differentiate or integrate அப்படின்னு explain to me in Tamil அப்படின்னா சரி, டிஃபரன்சியேஷன் இன்டிகிரேஷன் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சூப்பரான எக்ஸ்பிளேஷன் தமிழ்லயே காட்டுறாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம ஜெமினில கூட அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் தந்தல, நம்ம அதே ப்ராம்ப்ட் எழுதி தரலாம். Hey, please explain the answer and the question to me in an easy to understand manner. First explain in English and then in Tamil. நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்றோம் அதே மாதிரி ஜெமினா யூஸ் பண்றோம். ரெண்டும் ஏஐ மாடல். இது சரி, ஜெமினா கூகுள் தயாரிச்சாங்க. ஜெமினா ChatGPT ஓப்பன் ஒரு கம்பெனி இருக்கு. நீங்க என் வீடியோல போய் பார்க்கலாம். ஓப்பன் நான் ChatGPT எல்லாமே ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். இன்டிகிரேஷன் இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
அதே மாதிரி தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்கு, இங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம நிறைய நிறைய கொஸ்டின் தரலாம். ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கூட தரலாம். ப்ராபபிலிட்டி நம் எதுனா புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு ரெண்டு ஏஐ மாடலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு வாட்டி அது எப்பயுமே ஆக்யூரேட் இருக்காது, எப்பயுமே கரெக்டா இருக்காது. ஆனா ரெண்டும் ஹெல்ப் பண்ணு, ரெண்டும் கொஸ்டின் ஆன்சர் ரெண்டும் ஆன்சரோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. இப்போ சாட்ஜிபிடி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு எல்லாமே. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின்ஸ் அண்ட் லிமிட்ஸ் பத்தி பார்க்க போறேன். ஒரு கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல வரும், லிமிட்ஸ். பாருங்க, நீங்க நீங்க எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் எல்லாமே கரெக்டா காட்டுது. இப்போ இங்க எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் என்ன புரியுதுன்னா கேட்க போறேன். ஓகே, வாட் இஸ் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு காட்ட போறேன், கேட்க போறேன். இப்போ நமக்கு எக்ஸ்பிளனேஷன் தராங்க கரெக்டா. அதே மாதிரி நம்ம ஜெமினி கூட யூஸ் பண்ணி கேட்கலாம், வாட் இஸ் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் தமிழ்னு தருவோம். இப்போ தமிழ்லயே எக்ஸ்பிளனேஷன் வருது. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான். இது பாருங்க, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தராங்க அந்த சொல்யூஷன். rewrite the equation, identify the factor, multiply, recognize left side. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் தராங்க. சரி, இப்போ இப்போ நீங்க உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்க இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வேணும் யூஸ் பண்ணலாம். நான் இண்டிவிஜுவல் வச்சுருவோம். மேத் எப்படி சாட்ஜிபிடி மேத் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம், மேத் எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லை, நான் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, சொல்யூஷன் எப்படி பண்ணணும், அப்படியெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் வந்துருக்கு. ஓகே, தேங்க்யூ.